ரீசென்ட் டைம்ஸில சவுத்லேருந்து 2 டைரக்டர்ஸ் 2 படம் பண்ணாங்க. அந்த 2 படத்தையுமே பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டாங்க. அந்த 2 படம் தான் சலார் அண்ட் அனிமல். இந்த 2 படத்த பத்தின எனக்கு தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவ்யூ வீடியோ இல்ல. ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் ஷேரிங் வீடியோ தான். நான் ஒரு படத்த எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தில நம்ம என்னதான் நெறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருந்தாலுமே, அந்த படத்துலேருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டேக் அவே அப்படின்னு நமக்கு தனிப்பட்ட முறையில ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். ஸோ, அப்படி தான் வந்துட்டு நம்ம எல்லா படத்தையுமே பார்க்குறோம். அந்த படம் நமக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை ஏதோ ஒரு வகையில நமக்கு ஏற்படுத்தியிருக்கும். அப்படி தான் வந்துட்டு நான் பார்க்குற படங்கள் எல்லாமே இருக்கும். அதில ஏதோ ஒரு டேக் அவே அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ, அது எதுவுமே இல்லைனா கூட அதில ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்ட வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பட் எனக்கு இந்த படம் ரொம்பவே எனக்கு டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட படம் தான் அனிமல். இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துலயுமே எனக்கு பெருசா ஒப்பீனியன் இல்ல. இதுவரைக்கும் எந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம தப்புன்னு பார்த்து வளர்ந்தோமோ, உதாரணத்துக்கு கேஸ்ட் பார்க்குறது, செக்ஷுவல் கன்டென்ட், ஹராஸ்மென்ட் இது எல்லாமே இந்த படத்தில கரெக்ட்டுன்னு சொல்லி ஒரு நல்ல அப்ரிசியேஷன் நம்ம ஆடியன்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஆனா இதுதான் எனக்கு ஏன்னே புரிய மாட்டேங்குது. இந்த மாரி கன்டென்ட் ஒரு ஆப்போசிட்டா எல்லாத்தையும் அட்ராக்ட் ஆகி, அதாவது இந்த படத்தில இந்த மாரி செக்ஷுவல் கன்டென்ட் இருக்கு, ஹராஸ்மென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியே ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த படத்தில அட்ராக்ட் ஆகி, இந்த படம் டோட்டலா 850 க்ரோர்ஸ்க்கு மேல வந்துட்டு இந்தியா மொத்தமா கலெக்ட் பண்ணியிருக்கு. அது இல்லாம ஓடிடி ரைட்ஸ் வேற போயிருக்கும். கண்டிப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 950 க்ரோர்ஸ் பக்கமாச்சும் இவங்க லாபம் பார்த்துருப்பாங்க. சினிமாவா பாரு, ஒரு ஆர்ட்டா பாரு அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவீங்க. பட் என்னால அப்படி பார்க்க முடியல. அப்படின்னா போன மாசம் சலார் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் இந்த படத்தோட ஒரு நல்ல மேக்கிங் மூவின்னே சொல்லுவேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெறைய பிரச்சனை இருந்தாலுமே, படத்தோட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த படத்த எல்லாருமே பெருசா செலிப்ரேட் பண்ணல. எல்லாருமே ட்ரோல் தான் பண்ணீங்க. பட் இதே படத்த எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு, அந்த படத்த யாருமே பார்க்காம உட்டீங்க. அந்த படம் ஜஸ்ட் ஒரு 650 கோடி அந்த மாரி தான் வசூல் பண்ணியிருந்துச்சு. பட் அனிமல் படத்த எல்லாருமே ட்ரோல் பண்ணீங்க. பட் ஆப்போசிட்டா அட்ராக்ட் ஆகி அந்த படத்த எல்லாருமே பார்த்து, அந்த படத்த நல்லாவே கலெக்ட் பண்ண வச்சுட்டீங்க. இதனால என்ன ஆகிற போது, சொசைட்டில புதுசா என்ன மாறிற போதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா மாறும். ஒரு நல்ல சினிமா தான் நல்ல சொசைட்டிக்கு உதாரணம் நான் நம்புறேன். இந்த கன்டென்ட் ஹிட் ஆனதுனால, நாளைக்கு ஒரு 10 கன்டென்ட் இதே மாரி வரலாம். இத பார்த்து வளர்ற சின்ன பசங்க எல்லாத்துக்குமே இதெல்லாம் தப்பே இல்ல போல, எல்லாருமே கைத்தட்டி கொண்டாடுறாங்க. அப்ப இதெல்லாம் தப்பே இல்ல அப்படின்னு அவங்களுக்கு தோன்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அண்ட் ஃபைனலி நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, சினிமாங்கிறது ஒரு பெரிய வெப்பன். நம்ம அப்பா, அம்மா நம்மக்கிட்ட சொல்ல கூச்சப்படுற விஷயத்த கூட சினிமா நமக்கு ரொம்ப அழகா சொல்லி, அது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு நமக்கு புரிய வச்சுருது. அதே சினிமாவ நம்ம ஒரு தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது, அது கரெக்ட்டா போய் ரிஃப்ளெக்ட் ஆகுற இடம் தப்பா தான் இருக்கும். ஸோ, அதனால ஒரு நல்ல சினிமாவ ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிப்போம். தேங்க் யூ.